வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிளாஸ் டாப்பிக்கில் வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாபிக். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தினமும் ஒரு நபரை தேடி சென்று ஒவ்வொரு முறையும் கெஞ்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர வைத்து நினைத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். மீண்டும் உங்களை விட்டு செல்வார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க. ஒரு சில டைம் காரணமாக, ஒரு சில பிரச்சனை காரணமாக உங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகலை, உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டானதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள தேடி போய் கெஞ்சி கூத்தாடி உங்கள் லைஃப்குள்ளே வச்சுக்கிட்டாலும் அடுத்து ஒரு சில தினங்கள் கழிச்சு அவங்க மீண்டும் உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க உங்கள் லைஃப்பை விட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய மனசு உங்கள் மேலே இல்லை, உங்கள் மேலே காதலும் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்களை நீங்கள் திருப்பி வர வச்சிங்கன்னா அதே காதலும் அதே அன்பும் வராது. சும்மா நாடக காதலாக வேணால் அது இருக்கும். ஒருவரை கெஞ்சி கெஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வைத்து நினைத்தீர்கள் என்றால் அப்படி நினைத்தால் அது காதல் முடிவுக்கு வரும். உங்களை விட்டு செல்வார்கள். அந்த தவறை எப்போதும் செய்தார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, ஒரு டைமில் அவங்க உங்களை பிடிக்கல, எனக்கு விட்டுரு, நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கனாலே அந்த லைஃப்பில் அந்த லவ் அதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணி என்னென்னமோ செஞ்சு அவங்க லைஃப்பில் உங்களோட வச்சுக்க நினச்சாலும் ஒரு சில தினங்கள் இருப்பாங்க, ஒரு சில மாதங்களும் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு தவறை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணாது. உங்களை விட்டு சென்ற நபருக்கு நீங்கள் இன்னும் அவர்களை தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் நினைத்து அதிகம் கஷ்டப்படுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியவே கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வர வைக்கணும்னு நினைப்பீங்களே. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் அவங்களை நினச்சி விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அந்த விஷயத்த தெரியாமல் பார்த்துக்கோங்க. அண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் மீண்டும் உங்கள் லைஃப்பில் வர வச்சு அவங்க கூட வாழ நினச்சிங்கன்னா வாழ முடியும் அப்போதைக்கு. அது லைஃப் லாங் வருமானா சத்தியமாக வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணுன்னா பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். உங்களை விட்டு சென்ற ஆண் நபர் முன் நீங்கள் இல்லை என்றாலும் என்னால் வாழ முடியும் என்பது போல் அவர்கள் முன் காமித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணத்தை ஆரம்பிங்கள். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க, இல்லை அவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்றது இருக்குதுல்ல. ஸோ இந்த ஒரு டைமுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் அவங்க வேணும்னு நினைக்கும் போது அவங்க இல்லாமலும் உங்கள் லைஃப்பில் உங்களால் வாழ முடியுன்றதை நீங்கள் அவங்களுக்கு நிரூபிச்சிங்கன்னா ஷுவராக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வைப்ரேஷன், பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் லவ் உருவாகும். அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடங்களை விட நேர்மறையான ஆற்றல் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சக்ஸஸை நோக்கி ஓடுவீங்க. சக்ஸஸ் நோக்கி ஓடும்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருந்தவங்க உங்களை தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ உங்களை லவ் உங்களோட சேர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஆணை விரும்பியிருந்து அந்த ஆண் உங்களை விட்டு சென்றிருந்தால் மற்ற ஆண்களிடம் அதிகம் பேசுவார். அவர்கள் முன்னால் மட்டும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் மேல் உங்கள் மேல் இருக்கக்கூடிய காதல் மீண்டும் வெளிவரும். அதாவது நீங்கள் ஒரு பொண்ணை விரும்பியிருக்கீங்க, இல்லை ஒரு ஆணை விரும்பியிருக்கீங்க. ஒரு பொண்ணை விரும்பியிருக்கும் போது ஒரு ஆண் நீங்கள் ஒரு பொண்ணை விரும்பியிருக்கீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு முன்னாடி மற்ற பொண்ணுங்கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக பேசுங்க. ஒரு பையனை விரும்பியிருக்கீங்கன்னா மற்ற பசங்கக்கிட்ட ஒரு பொண்ணுங்கிட்ட போய் க்ளோஸாக பேசுங்க. இப்படி மாறி மாறி நீங்கள் பேசிக்கும் போது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நம்மளை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட பேசுகிறானே, நம்மளை விட்டுட்டு அந்த பையன் கூட போய் பேசுகிறானேன்னு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு தாட் வரும். ஸோ இந்த ஒரு டைமில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் ஷூராக சொல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக லைஃப் லாங் உங்கள் கூட இருப்பான்றது கிடையவே கிடையாதுங்க. எப்போ வேணால் எந்த காரணத்துக்காகனாலும் உங்களை விட்டுட்டு போவாங்க. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.